ஹாய்ங்க. நாங்க இந்தியா டூ ஜெர்மனி வரும்போது என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோல வந்து நீங்க மெயினா ஜெர்மனில என்ன கிடைக்காது, என்னென்ன எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நாங்க ஜெர்மனி வந்து 3 இயர்ஸ் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே நெறைய ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க கிடைக்குமா, கிடைக்காதாங்கிற பயத்துல வேற. இப்ப வந்து இந்த டைம் நான் இந்தியாலேருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க குலதெய்வம் பொங்காளி அம்மன் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போம்போது அங்கேயே ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்தது வந்து இந்த அன்னலட்சுமி இது வந்து நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போம்போது வாங்கிட்டு வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் டிஸ்பென்சர் இது வந்து மீஷோல தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அது கூட ஏதோ கடைக்கு போம்போது இந்த ஸ்பூன் நல்லா இருந்தது சொல்லிட்டு ஒரு 2, 3 ஸ்பூன் எடுத்திருந்தேன். மசாலா ஐட்டம்ஸ் வந்து நீங்க நம்ம ஊர் மசாலா ஐட்டம்ஸ் எல்லா பிராண்டும் இங்க கிடைக்காது. இங்க குறிப்பிட்ட ஒரு 2, 3 பிராண்டு தான் கிடைக்கும். அதனால மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பாக்கெட்ல வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து டிஆர்எஸ், அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பிராண்ட்ல தான் கிடைக்குங்க. இந்த சக்தி மசாலாலாம் இங்க ரேர் தான் கிடைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா, தேன் நெல்லி. இது வந்து தாமரைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நட் ஷாப் இருக்குங்க. அங்க தான் போய் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எங்க வீட்ல 2 பேரும் நல்லா சாப்பிடுவாங்க. அது 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். முந்திரி வந்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோங்க. இங்க முந்திரி கிடைக்கும்ல அப்படின்னு நெறைய பேர் கேட்கலாம். இங்க கிடைக்குங்க. ஆனா என் வீட்டுக்காரருக்கு அங்கருந்து தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. சீரகம், கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் இது எல்லாமே வந்து நாங்க அந்த ஒன் ஷாப் அந்த தாமரைங்கிற ஷாப்லயே ஷாப் பண்ணோம். இது வந்து பிளாக் ஜீராங்க, கருஞ்சீரகம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இந்தியா போறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 கேஜிஸ் குறைஞ்சிருந்தேங்க. இந்தியா போய் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. மறுபடியும் வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சுக்கு வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் இங்க வந்து தட்டி போடுற மாரி சுக்கு பெருசா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சுக்கு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். பட்டை எதுக்கு இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டையும் இந்த வெயிட் லாஸுக்கு தான். ஏர்லி மார்னிங் அது ஒரு ட்ரிங்க் பண்ணி குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு மத்த பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போன டைம் இந்தியாவிலேருந்து வரும்போதே நெறையா வாங்கிட்டு வந்தேங்க. அதே இன்னும் இருக்கு. அதனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாயாசத்துக்கு போடுற சேமியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் வாங்கினேங்க. ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெய் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இது சென்ட்ரல் கீல வாங்கினது. ஆர்எஸ்புரத்தில இருக்கு. 2 லிட்டர்ஸ் நெய் வந்து சூப்பர்பா இருக்கும். பர் லிட்டர் வந்து ₹700ன்னு நெனைக்கிறேங்க. அது ஒரு 2 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். மோஸ்ட்லி இங்க வந்து நாங்க பட்டர் காய்ச்சிப்போம். ஆனா, நம்ம ஊரோட நெய் ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் வந்து இங்க வராதுங்க. அதனால ஊர்லேருந்தே 2 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி என்கிட்ட புளி இருக்குன்னு சொன்னேங்க. ஆனா, அம்மா இருந்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்ருக்காங்க. அடுத்தது இது பச்சை நிலக்கடலைங்க. இது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊற வச்சுட்டு, சாயங்காலம் ஒரு 2 to 3 விசில்ஸ் உப்பு போட்டு வேக வச்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதனால இது இங்க பெருசா கிடைக்காது. அதனால அது ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நெறையா கொஞ்சம் செவப்பரிசி சேமியா, கம்பு சேமியா இது மாரி கொஞ்சம் ஒரு 4 to 5 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். மெயினா வடகம் வாங்கிட்டு வந்தோங்க. இங்க ஒரு 2 to 3 வெரைட்டீஸ் கிடைக்கும். ஆனா இது வந்து வினுப்ரியா ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்புரத்தில. அங்க தான் போய் ஊறுகாலாம் மோஸ்ட்லி நாங்க அங்க தான் வாங்குவோம். அங்க தான் போய் இந்த வடகமெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த வினுப்ரியா ஃபுட்ஸ்ல வந்து தொக்கு இது எல்லாமே கிடைக்குங்க. நம்மளுக்கு வந்து டபுள் பேக்கும் பண்ணி தருவாங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் கம்மியா இருக்குங்க. சிந்திடுமோ நம்ம பேக் பண்ணா அந்த பயமே கிடையாது. அவங்களே டபுள் பேக் பண்ணி குடுத்துடுவாங்க. அடுத்தது இந்த அப்பளம் எல்லாம் வந்து ஒரு 2 to 3 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சின்னது, பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா வரமொளகா வாங்கிட்டு வந்திருந்தேங்க. காஷ்மீரி சில்லி 1 கிலோவும், நார்மல் நம்ம வரமொளகா 1 கிலோவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவும் தாமரையில தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்ச அடப்பிரதமன். இது வந்து என் காலேஜ் டேஸ்லேருந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. அதனால அது ஒரு 2, 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எம்டிஆர் குலாப் ஜாமுன் எங்க அம்மா எங்க பேத்திக்கு வந்து செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேக்கெட் வாங்கி போட்டு விட்டுருக்காங்க. அடுத்தது இந்த பொங்க பானைங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் இங்க வொர்க் ஆகும். இது எங்க அத்தை வந்து கல்லத்த வந்து எங்க அம்மாக்கு வாங்கி குடுத்தது. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி வந்து சின்னதா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்ப தான் யோசிக்கிறேன், இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்டின்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி இட்லி பானை வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஏற்கனவே என்கிட்ட ஒண்ணு பெருசு இருக்கு. ஆனா அது ஒரே ஒரு இண்டக்ஷன் பேஸ்ல தான் வொர்க் ஆகும். அதனால அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால, நான் சின்னது ரொம்ப ஒரு 2, 3 கடைலாம் ஏறி இறங்குனேன். எங்கேயும் கிடைக்கல.
இது வந்து லூலு மால் போயிருந்தோம். அப்போ வந்து இருந்தது. பார்த்தா இண்டக்ஷன் பேஸில் இருந்தது. பார்த்ததும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து 6 இட்லிஸ் ப்ளஸ் 1 வந்து இடியாப்பம் பிளேட்டு. நீங்கள் வந்து இட்லி ஊற்றிக்கலன்னா இது வந்து சாம்பார் ஏதாவது செய்கிறக்காகவும் அந்த பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக அழகாக இருந்தது. எங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த 1 லிட்டர் குக்கருங்க. என்கிட்ட 3 லிட்டர்ஸு 5 லிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. 1 லிட்டர் குக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சின்னதாக போட்டு வேவிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுதுங்க, அதுக்குள்ளே எங்கள் அம்மா 2 பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருக்கு. ஆதிக்கு வந்து மில்க் பிக்கிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எது எதுக்குள்ளேயெல்லாம் வைக்க முடியுமோ அது அதுக்குள்ளெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கு. இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா குக்கர், மிக்ஸி இது 2ம் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து அதோட ஸ்பேர் பார்ட்ஸும் எக்ஸ்ட்ரா வாங்கி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. கிரைண்டர் வந்து இங்கேயே கிடைக்குங்க. நான் இங்கே வந்து தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இது வந்து பூரி பொரிக்க வந்து குட்டியாக ஒரு வடைச்சட்டி இருந்தால் ஓகே. நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகுது பெரிய வடைச்சட்டியில். அதனால இது குட்டியாக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி எல்லாரும் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே நம்மளும் பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கிங் ட்ரே 2 வாங்கிட்டு வந்தேங்க. இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் எது வாங்குறோமோ இல்லையோ மெயினாக டீ தூள் வேணுங்க. டீ தூளும் காஃபி தூள் கூட இங்கே கிடைக்கும். டீ தூள் வந்து குறிப்பிட்ட இந்த 3 ரோசஸ் இந்த நேச்சுரல் கேர் இது வந்து கஷ்டம் இங்கே கிடைக்கிறது. அதனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த குட்டி கப்பு எதுக்குன்னு தெரில, ஆனால் பார்த்தேன் அழகாக இருந்தது. அதனால அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் மெயினாக இந்த தோசைக்கல் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது. பட் அது வந்து யூஸ் பண்ணி அது கீழே வந்து ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்குது. எப்படியாச்சும் அது போயிடுச்சுன்னா இங்கே வந்து தோசைக்கல் வந்து வாங்க முடியாது. அதனால ஊர்லேருந்து வரும்போதே கேஸ்ட் அயனில் எர்த் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் தான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ப்ரீ சீசன்டு தோசை தவா தாங்க. இருந்தாலும் ஊரில் ஒரு டைம் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தோசைலாம் ஊற்றி பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மெயினாக உருண்டை வெல்லம் வந்து ஒரு 1 கேஜிஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இடியாப்பம் புளியறதுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் இடியாப்பம் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து அக்கா சொன்னாங்க, வுட்டில் வாங்கினீன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விட வுட்டில் வாங்கினீன்னா நல்லாயிருக்கும். இடியாப்ப பிளேயருக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க. இது வந்து கிடைக்கல. 2, 3 கடை ஏறி சொல்லி வச்சு தான் இது நான் வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. சரி இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆனந்தாஸ் இட்லி பொடிங்க. இந்த டைம் வினுப்பிரியாவில் இட்லி பொடி வாங்கலை. ஆனந்தாஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கினோம். வினுப்பிரியா ஃபுட்ஸில் வந்து என்னென்ன ஊறுகாய் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா வடுமாங்காய், மா இஞ்சி, எலுமிச்சை, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ ஊறுகாய் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வாங்கியிருந்தோம். அப்புறம் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் வந்து இந்த முடக்கத்தான் பொடி, அதுக்கப்புறம் பெரண்டை பொடி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் கோங்குரா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புளிச்சக்கீரை அது வந்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப காரங்க. அது வாங்கினது வந்து வேஸ்ட்டு தான் அந்த கோங்குரா இது. அதுக்கப்புறம் ஆந்திரா இட்லி பொடின்னு சொல்லிட்டு ரொம்ப காரமாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 250 கிராம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் நார்மல் கார்லிக் இட்லி பொடி வந்து ஒரு 250 கிராம்ஸ் வாங்கியிருந்தோங்க. போன டைம் நான் இந்தியாவிலேருந்து வரும்போது அக்கா வந்து எல்லா பொடியும் கம்ப்ளீட்டாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. அதே இன்னும் இருக்குது. அதனால் மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எதுவுமே அரைக்கலை. ஒன்றே ஒன்று இப்போ இந்த கறி மசால் பவுடர் மட்டும் நாங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணோம். புதுசாக தான் ட்ரை பண்ணோம் வீட்டில். பொரியலுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கங்க. அதனால் அதை மட்டும் கறி மசால் பவுடர் மட்டும் வீட்டில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது இங்கே நிறையா இந்தியன் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குங்க. அதனால் அந்த செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்தியன் ஃபெஸ்டிவல் வேர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஆதிக்காகட்டும் எனக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். லாஸ்ட் மினிட் 2, 3 சாரீ எடுத்து வச்சது வெயிட் பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த ஒன்லி ஒன் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து நான் புதுசாக எடுத்து ஸ்டிச் பண்ணேன். சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணேன். கடைசி நேரத்தில் எப்படியோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆதிக்குட்டிக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறையா புக்ஸ் வாங்கிட்டு வந்தோங்க. இங்கே எல்லாமே ஜெர்மனில் தான் இருக்கும். அவள் ஜெர்மன் தான் படிச்சுட்ருக்கா. பட் வந்து இங்கிலீஷும் நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜெர்மன் தெரியாது. அதனால் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸ் தான் நான் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி 4 ரூல் நோட்டு. இங்கே 4 ரூல்டு பார்த்திங்கன்னா 4 லைனுமே வந்து பிளாக்ல இருக்கும். அவளுக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் 4 ரூல் நோட்டு, ஸ்கொயர் நோட்டு இங்கே நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்கொயர் நோட்டு இங்கே பெருசாக அது கிடைக்கல. குட்டி குட்டி ஸ்கொயராக தான் கிடச்சிது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய ஸ்கொயர் நோட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டேங்க. அப்புறம் என் சித்தி பொண்ணு வந்து அவளோட பொண்ணோட புக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தா.
அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. யாருக்காவது இந்த புக்ஸோட லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தமிழ் புக்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். தமிழ் புக்ஸ் இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா புக்ஸுமே நர்சரி, ஜூனியர், சீனியர் இந்த பேட்டர்னில் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நர்சரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் புக்கு இது மாதிரி ஒரு 2-3 புக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து நாங்கள் போட்டு வந்த ஜுவல்லரியோட கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்முங்க. மியூனிக் ஏர்போர்ட்டில் பண்ணது. இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு ட்ராலியில் வந்து இந்த வறுத்த நிலக்கடலை ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருந்தேங்க. அதுக்கப்புறம் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு சுண்டக்காய் கொஞ்சம். அதுக்கப்புறம் இது வந்து அவலுங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த டைம் போகும்போது தான் வந்து கம்பில் அவல், ராகி, அதுக்கப்புறம் வந்து செவப்பரிசியில் அவல் இதெல்லாம் பார்த்தேன். அது எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நாங்கள் பேக்கிங் வந்து இது மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு மேலே வந்து டேப் அடிச்சுடுவோங்க. உள்ளே ஏதாவது பொருள் சிந்துனா கூட வெளியில் ட்ராலியில் சிந்தாமல் இருக்கும். அதனால் ஜிப்லாக் கவர் பண்ணி மேலே ஃபுல்லாக டேப்பை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே கிடைக்காது பார்த்திங்கன்னா, இந்த கொம்பு மஞ்சள் வந்து இங்கே கிடைக்காது. அதனால் அது பார்த்தோன்னா அது கொஞ்சம் வாங்கிட்டு, மெயினாக நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறதுக்கு எது கிடைக்குதோ இல்லையோங்க, கண்டிப்பாக இந்த அவரைப்பருப்பு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. அதனால் வந்து அவரைப்பருப்பு வந்து ஒரு 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 2 கிலோ வாங்கினது வெயிட் பத்தலைன்னு சொல்லிட்டு 1 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சோம்பு நம்மளுக்கு நிறையா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1 கேஜி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அப்புறம் கரும்பு சர்க்கரை இது வந்து வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கேஜிஸ்ன்னு நினைக்கிறேன் கரும்பு சர்க்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தமல்லி ஏற்கனவே அக்கா அரைச்சி கொடுத்த பொடி இருக்குது. சரி வர கொத்தமல்லி கொஞ்சமாக வாங்கிக்கலான்ட்டு அது ஒரு 250 கிராம்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு 1 லிட்டர், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம ஊரில் நம்ம எதெல்லாம் சீப்புன்னு நினைக்கிறோமோ அது இங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க. இந்த கருவேப்பிலையும் அது மாதிரி தான். அதனால கருவேப்பிலைய ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி நெகல்லையே வந்து ஒரு 2 to 3 டேஸ் காய வச்சு இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தாங்க நான் இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு கொண்டு வந்தது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியோட வளையல் வந்து நாங்கள் இங்கேயே கஸ்டம்ஸில் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிற ஜுவல்லரி எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் ஆதி வந்து ஊருக்கு போனோன்னா அவளோட போட்டிருந்த வளையல் வந்து உடச்சிட்டா. அதனால சரி புதுசு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோங்க. இங்கே வந்து மியூனிக் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணோன்னா கஸ்டம்ஸில் போய் டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸில் போய் டிக்ளேர் பண்ணோம். நாங்கள் என்ன சொன்னோன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அதெல்லாம் கணக்கு இல்லை, பட் நீங்கள் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது புது இம்போர்ட்டில் தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு வந்து 430 யூரோஸ் மதிப்புள்ள தங்கம் மட்டும்தான் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். அதை கணக்கு பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட 70 to 80 வந்தங்காட்டி நாங்கள் 3 மெம்பர்ஸ் இருக்கிறங்காட்டி ஒருத்தருக்கு வந்து 430 யூரோஸ்ன்னு கணக்கு பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு வந்து சீல் வச்சு கொடுத்துட்டாங்க இது மாதிரி. ஆனால் நீங்கள் 430 யூரோஸ்க்கு மேலே தங்கம் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா வந்து பிடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கஸ்டம்ஸில் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபைன் ஒரு டேக்ஸ் கட்டியே தான் ஆகணும். அதனால நாங்கள் வரும்போதே ஐயோ 430 யூரோஸ்குள்ளே வருமா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவர் இருந்துட்டு உங்கள் 3 பேத்துக்கும் 430 430 யூரோஸ் இருக்குது, அதனால வந்து இதில் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. வேணும்னா நீங்களும் கஸ்டம்ஸில் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் போட்டிருக்கிற தங்கம் வந்து 430 யூரோஸ்குள்ளே வருதா அப்படின்ட்டு பார்த்துட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.